Hi students, class 10, chapter 1, exercise number 1.3. Let's see the first sum. The first question is given as let f is equal to x comma y such that x and y belongs to a natural number and y is equal to the 2x is the relation that is given. Be a relation on n. Find the domain, codomain and range. Is this relation a function சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற x and y என்ன செட் என்ன இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். சொல்யூஷன் the x set is right. x என்ன செட் எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாமே நேச்சுரல் நம்பர்னு சொல்லிருக்கனால நம்ம 1 2 3 4 5 இப்படி போயிட்டு இருக்குங்களா? And then y also the natural number நாங்களே கொடுத்திருக்காங்க. y is also a natural number that is 1 2 3 4 5 it goes on up to infinite வரையும் போகும். சரிங்களா? இங்க என்ன சொல்லிருக்காங்க? find the domain, codomain and range கேட்டிருக்காங்க. அதுல ரிலேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. y is equal to 2 times of x ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் y is equal to 2 times of x க்கு ரிலேஷன் கொண்டு போறோம்னு வெச்சுங்க. x is equal to 1 கொடுக்கிறோம் அப்படினா y is equal to என்ன இருக்கும்? 2 into 1 is equal to 2. x equal to 2 கொடுத்தோம்னு வெச்சுங்க. y is equal to என்ன இருக்கும்? 2 into 2 4. x is equal to 3 கொடுத்தோம் அப்படினா y is equal to என்ன இருக்கும்? 2 into 3 is equal to 6. சரிங்களா? x is equal to 4 கொடுக்கிறோம் அப்படினா y is equal to என்ன இருக்கும்? 2 into 4 is equal to 8. So 1, 2, 2, 4, 3, 6 இப்படி மேப்பிங் ஆகிட்டே போகுது எலிமெண்ட்ஸ். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் டொமைன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டொமைன் என்னன்றதை எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டொமைன் அப்படின்றது ஆல்வேஸ் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் செட் எலிமெண்ட் இஸ் த டொமைன். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் என்னென்ன எழுதணுமோ அதை அப்படியே திருப்பி எழுதிட்டா போதும். சரிங்களா? அப் டு இன்ஃபினைட் நம்பர். சரிங்களா? அண்ட் தென் கோடொமைன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? செகண்ட் செட்டோட எலிமெண்ட்ஸ். கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் செட்டோட எலிமெண்ட். செகண்ட் செட்டில் என்னென்ன எடுத்திருக்கோமோ அதை அப்படியே எழுதிக்கிட்டா முடிஞ்சது. செகண்ட் செட்டோட எலிமெண்ட்ஸ் 1 2 3 அப் டு இன்ஃபினைட் நம்பர். சரிங்களா? அப் டு இன்ஃபினைட் கோடொமைன் முடிஞ்சது. அதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஏரோ டயக்ராம் போடணும் ரேஞ்சுக்கு. சரிங்களா? ஏரோ டயக்ராம் போட்டுட்டு நீங்கள் சம் ப்ரூவ் பண்ணாலும் சரி, இல்லை இப்படியே நம்ம சம் எடுத்துக்கிட்டாலும் சரி. சரிங்களா? 1 எதுக்கு மேப்பிங் ஆகுது? 2க்கு மேப்பிங் ஆயிருக்கு. அப்போ 2 இஸ் த ரேஞ்ச். 2 எதுக்கு மேப்பிங் ஆயிருக்கு? 4க்கு மேப்பிங் ஆயிருக்கு. அப்போ 4 இஸ் த ரேஞ்ச். சரிங்களா? இப்படி எடுத்துக்கலாம். ஒரு நம்பர் 2 செட் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் செட் எக்ஸ், செகண்ட் செட் ஒய்னு எடுத்துக்கிறோம். நம்பர் 1 2 3 4 அப் டு இன்ஃபினைட் வரையும் போயிட்டு இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான் 1 2 3 4 6 8 வெட்டி எழுதியிருக்கேன் நான். ஏன்னா இது மேப்பிங் ஆகிற எலிமெண்ட்ஸை மட்டும் மேப் பண்ணுறதுக்காக. 1 எதுக்கு மேப்பிங் ஆகிருக்கு? 2க்கு மேப்பிங் ஆகுது. சரிங்களா? 2 எதுக்கு மேப்பிங் ஆகிருக்கு? 4 எலிமெண்ட்ஸ் மேப்பிங் ஆகிருக்கு. 3 எதுக்கு மேப்பிங் ஆகிருக்கு? 6. 4 8. அப்போது இங்கே டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் என்ன ஆகுது? அடுத்தடுத்த எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக மேப்பிங் ஆகிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அப்போது இதனுடைய ரேஞ்ச் கேட்டிருக்காங்க அப்படின்னா 1க்கு 2 2க்கு 4. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு range of the function is 2 4 6 8 all even numbers எல்லாமே இதோடைய ரேஞ்சா மேப்பிங் ஆகிட்டு இருக்கு. அடுத்த क्वेश्चन அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பை யூசிங் திஸ் ஆரோ டயக்ராம் நம்ம அப்படியே சொல்லிடலாம். இதில் இருக்கிற அடுத்தடுத்த நம்பர்ஸ் எல்லாமே மேப்பிங் ஆகிட்டே போகிறனால கண்டிப்பாக இந்த ரிலேஷனாக இருக்குது ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். எஸ் இட் இஸ் எ ஃபங்க்ஷன். சரிங்களா? நீங்கள் அதோட இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஆல் எலிமெண்ட்ஸ் இன் எ டொமைன் ஹேவிங் இமேஜ். ஆல் எலிமெண்ட்ஸ் இன் டொமைன் ஹேவ் இமேஜ். அடிஷ்னலாக எழுதுறது எழுதலாம். இல்லைன்னா எஸ் இட் இஸ் எ ஃபங்க்ஷன் சொல்லி முடிச்சிட்டாலும் சரி. சரிங்களா? இந்த ஆரோ டயக்ராமை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி டு எக்ஸ்பிளைன் தட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. Let x is equal to the set is given as 3 4 6 8. Determine whether the relation r is equal to x comma f of x such that x belongs to a x and f of x is equal to given as a function that is x square plus 1 is a function from x to n. x வந்து ஒரு நேச்சுரல் நம்பருக்கு ஃபங்க்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்ன எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. f of x is equal to என்ன கொடுத்துருக்காங்க? f of x is equal to x square plus 1 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ x ஓட வேல்யூ
என்ன 3 4 6 8 கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூவை இதில் அப்ளை பண்ணால் f of x தட் இஸ் x, y என்ற ஃபார்மேட்டில் கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 3 கொடுக்குறேன். 3 கொடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 3 ஸ்கொயர்ன்றது 9 + 1 = 10. அப்போது 3ன்ற நம்பர் எதுக்கு மேப்பிங் ஆகுது? 10க்கு மேப்பிங் ஆகுது. ஸோ f of 4 அடுத்து 4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 = 16 + 1 = 17. அப்போது 4ன்னு அப்ளை பண்ணும்போது ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? 17க்கு மேப்பிங் ஆகுது. f of 6 அப்படின்னும் போது 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1 = 36 + 1 = 37. f of 8 அப்படின்னும் போது 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 = 64. 8 × 64 + 1 = 65. இதுதான் இதனுடைய மேப்பிங் எலமெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வெதர் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் x to n ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு x to n க்கு ஃபங்க்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். என்னன்றது நமக்கு நல்லா தெரியும், நேச்சுரல் நம்பர். சரிங்களா? என்னன்றது நேச்சுரல் நம்பர். எக்ஸ்ன்றது 3 4 6 8. இங்கே என்னன்றது நேச்சுரல் நம்பர். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், அப்புறம் 10 இருக்கலாம், அதுக்கப்புறம் 17, அதுக்கப்புறம் 37, அப்புறம் .65, அப்புறம் இன்ஃபினைட் நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ 3ன்ற நம்பர் எதுக்கு மேப்பிங்காக இருக்குன்னு பாருங்கள். 3ன்ற நம்பர் 10க்கு மேப்பிங்காக இருக்குது. 4ன்றது 17க்கு மேப்பிங்காக இருக்குது. 6ன்றது 37க்கு மேப்பிங்காக இருக்குது. 8ன்றது 65க்கு மேப்பிங்காக இருக்குது. நம்ம இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு கண்டிஷன்? டொமைனில் இருக்கிற, அதாவது ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் மேப்பிங் இருக்கணும். அந்த மேப்பிங் யூனிக் இமேஜஸாக இருந்துச்சு அப்படின்னா we can say it is a function. அது என்ன கண்டிஷன்? ஸோ அந்த கண்டிஷனால இப்போ என்ன சொல்கிறோம்? இப்போ இந்த ரிலேஷன் R என்ன சொல்லலாம்? எஸ், R is a function from x to n. இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இமேஜ் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி முடிக்கிறோம். x to n-க்கு இது ஒரு ஃபங்க்ஷன். Next question கவனிங்க. Question number 3. Given the function f from x to x square minus 5x plus 6, இது ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. Evaluate f of minus 1, f of 2a and f of 2, f of x minus 1. இந்த x இருக்கிற இடத்துல இதை f of function of x எடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த x இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? -1 போட்டால் அதோட வேல்யூ என்ன, அப்புறம் 2a போட்டால் என்ன வேல்யூ வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் f of x அப்படின்ற நம்பர்ஸை என்னென்னு எடுத்துக்கலாம்? x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 அதான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? f of 1 கண்டுபிடிக்கணும். ஸோ -1 கண்டுபிடிக்கணும். அப்போ x இருக்கிற இடத்துல -1ன்றது அப்ளை பண்ணிக்கலாமா? -1 ஹோல் ஸ்கொயர் -5 × -1 ப்ளஸ் 6. சரிங்களா? அடுத்து இது என்ன பண்ணலாம்? -1 ஸ்கொயர் என்ன வேல்யூ வரும்? 1. minus into minus plus 1 5s are 5 plus 6. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர். இதோட ஆன்சர் என்ன இருக்குது? எனக்கு 12 கிடைச்சிருச்சு. இப்போ செகண்ட் ரோமன் நம்பர் எடுக்கிறோம். செகண்ட் ரோமன் நம்பரில் f of 2a சொல்லியிருக்காங்க. சரிங்களா? f of 2a இதுதான் நம்மளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ. ஸோ 2a ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அந்த இடத்துல 2a ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். -5 × 2a, x இருக்கிற இடத்துல அந்த வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ 2a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு என்ன வரும்? 4a ஸ்கொயர் -2 5s are 10a ப்ளஸ் 6. இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே பவர் 1 தான் இருக்குது, அதுக்கடுத்து கான்ஸ்டன்ட் தான். இதுக்கு மேலே இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த ஆன்சர். சரிங்களா? இதில் நீங்கள் கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 வெளியே கொண்டு வந்து எழுதலாம், இல்லை எப்படி விட்டுட்டுனா விட்டுடலாம். தேர்ட் ரோமன் நம்பர் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். f of 2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் ரோமன் நம்பர் f of 2. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 2 = அந்த பிளேஸில் என்ன போடுறோம்? இப்போது x ஸ்கொயர் -5x ப்ளஸ் 6. அங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம x இருக்கிறதுல 2 ஸ்கொயர் -5 × 2 ப்ளஸ் 6 போட்டிருக்கேன். 2 ஸ்கொயர்ன்ற வேல்யூ என்னது? 4 -2 5s are 10 ப்ளஸ் 6. இதையும் ஆட் பண்ணால் 10 10 - 10 0. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் ஒன்று என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க? f of x minus 1 கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபோர்த் ரோமன் நம்பர் f of x minus 1. இப்போது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் x ஸ்கொயர் 5x ப்ளஸ் 6. இந்த x இருக்கிற இடத்துல x minus 1 அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? x minus 1 இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஹோல் ஸ்கொயர் -5 × x minus 1 ப்ளஸ் 6. இது a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அதனால் a ஸ்கொயர் -2ab ப்ளஸ் b ஸ்கொயர்.
சரிங்களா. இது -5 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் 5x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 5 5 ப்ளஸ் 6 சரிங்களா. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒரே டேர்ம் தான் இருக்குது, அது எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டேன். எக்ஸ்ன்ற டேர்ம் ரெண்டு இடத்துல இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். -7x சேம் சிம்பிளாக இருக்கனால ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 6 5 அண்ட் தென் 6 இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் 12 சரிங்களா. ஸோ f of x minus 1க்கு வேல்யூ இதுதான் சரிங்களா. Okay student, question number 4. A graph represents the function f of x is given in the figure. Say இந்த கிராஃப்ல கொடுத்திருக்காங்க. It is clear that f of 9 is equal to 2 function of 9. ஸோ இங்கே 9 இருக்கிற இடத்துல எக்ஸோட வேல்யூ தான் சரிங்களா. எக்ஸ் ஆஃப் 9 இருக்கிற இடத்துல எந்த வேல்யூ நம்ம போய் மீட் ஆகுதுன்னு பாருங்கள். 9க்கு இங்கே 2னு மீட் ஆகும், ஒய்யோட வேல்யூ 2 மீட் ஆகுது. கொஞ்சம் கிராஃப் கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் சரிங்களா. 2க்கு மீட் ஆகுது, 9 என்ற எலமெண்ட்ஸ் இங்கே போய் 2க்கு மீட் ஆகுது. ஸோ ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன்று எஃப் ஆஃப் 0 எங்கே போய் மீட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் 0 எஃப் ஆஃப் 0 அப்படின்னா இதுதான் எஃப் ஆஃப் 0. அதோட மேப்பிங் எங்கே போயிருக்குன்னு பாருங்கள், மேலே 9ல் இருக்குது சரிங்களா. அப்போது எஃப் ஆஃப் 9க்கு வேல்யூ என்னது, எஃப் ஆஃப் 0க்கு வேல்யூ என்னது 9. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ எஃப் ஆஃப் 7 அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆஃப் 7, எக்ஸோட வேல்யூ 7ஆக இருக்கும்போது அது எங்கே போய் மேப்பிங் ஆயிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அதுக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது 6. ஸோ அண்ட் தென் சி வேல்யூ எஃப் ஆஃப் 2 கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும்போது அது போய் எங்கே மேப்பிங் ஆயிருக்குன்னு பாருங்கள். 2க்கு நேராக மேலே பாருங்கள், இங்கே பாருங்கள். அப்போ 6 கிட்ட மேப்பிங் ஆகுது சரிங்களா. அப்போது எஃப் ஆஃப் 6 2ன்றதுக்கு என்ன வேல்யூ 6. லாஸ்ட் ஒன் டி எஃப் ஆஃப் 10க்கு என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் 10 அப்படின்றது என்ன இருக்குது, 10 அதே இடத்துல தான் மேப்பிங் ஆயிருக்கு, அதனால 0. எக்ஸுக்கு 10 இருக்கும்போது அதே இடத்துல தான் இருக்குது. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் சரிங்களா. இந்த செகண்ட் ரோமன் நம்பர் கவனிங்க. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு ப்ரொடியூஸ் பண்ண வேல்யூ தான் இங்கே ஒய். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, அப்படி தான் எழுதியிருக்கோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸு எந்த வேல்யூ இருந்தால் எனக்கு ஒய்யில் 1 போய் மீட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒய்யில் 1க்கு எங்கே மீட் ஆயிருக்குன்னு பாருங்கள், இந்த பிளேஸில் மீட் ஆயிருக்கு சரிங்களா. அப்போது இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 10க்கும் 9க்கும் நடுவில் இருக்குது சரிங்களா. அப்போது 1ன்ற பிளேஸ் 10க்கும் 9க்கும் நடுவில் இருக்கிறதுனால ஸோ த ஃபங்க்ஷன் ஆஃப் 9.5 இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறனோ அது போய் மேப்பிங் ஆகுது ஒய்க்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ தெரியல, ஆனால் 1க்கு மேப்பிங் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன இருக்குன்னா 9.5க்கு மேப்பிங் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் ரேஞ்ச். இதை என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. டொமைன் ரேஞ்சை அப்படியே எலமெண்ட்ஸாக எழுதாமல் அதை டிஸ்கிரைப் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டொமைன் ரேஞ்ச் என்னன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. தேர்ட் ரோமன் நம்பர் இதில் பாருங்கள், டொமைன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு செட் எலமெண்ட் 0லேருந்து 10 வரையும் இருக்குது டொமைன் சரிங்களா. அப்போ ரேஞ்ச் அப்படின்றது இதுக்கு மேப்பிங் ஆயிருக்கு எலமெண்ட்ஸ். லாஸ்ட்டில் எங்கே போய் மேப்பிங் ஆயிருக்குன்னு பாருங்கள், 9 வரையும் தான் போய் மேப்பிங் ஆயிருக்கு, 10க்கு போகல. அப்போ 9 வரையும் தான் மேப்பிங் ஆயிருக்கு, அது வரையும் ரேஞ்சு. ஸோ அப்போ டொமைன் எப்படி எழுதலாம் பாருங்கள், டொமைன் இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 அப் டு 10 வரையும் எடுத்துக்கலாங்களா சரிங்களா. அதே மாதிரி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ரேஞ்ச் அதில் கடைசி எந்த வரையும் 9 வரையும் மேப்பிங் ஆயிருக்கு. அப்போது அதுவும் 0 1 2 3 அப் டு 9 வரையும் அதனுடைய ரேஞ்சு. இதை இப்போ இந்த ஃபார்மேட் எழுத சொல்ல அவங்க டிஸ்கிரைப் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரைப் அப்படின்னா வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணி எழுதலாம், இல்லைனா ஒரு செட் பில்டர்ஸ் ஃபார்மில் எழுதலாம் சரிங்களா. இப்போ டொமைன் எப்படி எழுதலாம்னு பாருங்கள், எக்ஸ் such that x belongs to a natural whole number. இந்த x எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா belongs to a relation. அது எப்படி இருக்குன்னு பாருங்க, 0 x is greater than or equal to 0 less than or equal to 10. ஏன்னா 10ம் சேர்ந்து இருக்கனால 0வும் to 10 இருக்கு, அதனால இப்படி எழுதியிருக்கோம். greater than or equal to 0 less than or equal to 10 எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து ரேஞ்ச் பாருங்க, ரேஞ்ச் இதே ஃபார்மேட்ல எழுதணும் நம்ம. இப்போ ரேஞ்ச் சரிங்களா, ரேஞ்ச் x such that x belongs to a real number. அது எப்படி இருக்குன்னு பாருங்க, 0 less than or equal to x, இது less than or equal to 9 கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா less than 10 கூட கொடுக்கலாம் சரிங்களா. இது எப்படின்னா எடுத்துக்கலாம், ஏன்னா less than or equal to 9 or less than equal to 9 இல்லைன்னா less than 10 என்ற வேர்டில் கூட நம்ம கொடுக்கலாம். less than 10 என்ன வரும், 9 வரையும் வரும்ன்ற சரிங்களா.
ஸோ லாஸ்ட் ஒன்று, வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எ ஃபங்க்ஷன்? இமேஜ் ஆஃப் 6 எதுக்கு போகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இமேஜ் ஆஃப் 6 எங்கே இருக்குது அப்படின்னா 6ஓட இமேஜ் எங்கே போகுதுன்னு பாருங்கள். இந்த 6க்கு நேராக அப்படியே மேலே போங்க. இந்த இடத்துல மீட் ஆகிருக்குது. அப்போ அதுக்கு நேராக என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 5. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், the image of 6 under function is 5. சரிங்களா? 5க்கு தான் அங்கே போய் மீட் ஆகுது. இங்கேருந்து 6க்கு பாருங்கள், இமேஜ் ஆஃப் 6 எங்கே போகுது அப்படின்னா நேராக பாருங்கள், இங்கே இருக்குது, இந்த லைன் மீட் ஆகுது. இங்கேருந்து 5க்கு நேராக அந்த லைன் இருக்குது. சரிங்களா? அப்போது இமேஜ் ஆஃப் 6 அண்டர் f is 5ன்னு சொல்லி சம் முடிச்சிடலாம். சரிங்களா? ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப்ன்றது எக்ஸோட வேல்யூ. இங்கே எக்ஸோட வேல்யூக்கு இந்த லைன் எங்கே போய் மீட் ஆகுதுன்றதை நம்ம மீட் பண்ணி ஒன்றுனா கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.